வெல்கம் டு டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு. 8ஆம் வகுப்பு ஆங்கில வழி கல்வியிலே பயிலும் மாணவ மாணவியரை வரவேற்பதிலே டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு பெருமகிழ்ச்சி அடைகிறது. இன்று நாம் காண இருக்கக்கூடிய பாடப்பகுதியினுடைய தொடர்ச்சி அலகு 7 மேக்னட்டிசம், யூனிட் 7 மேக்னட்டிசம் என்கின்ற பாடத்தினுடைய தொடர்ச்சியாக 7.4 மேக்னெட்டிக் மெட்டீரியல் என்கின்ற பகுதியிலிருந்து காண இருக்கின்றோம். At first we see the magnetic material. Spread some iron pins, stapler pins, iron nails, small piece of paper, a scale, an eraser and a plastic cloth, hanger and a wooden table. இவை அனைத்தும் நமக்கு சோதனைக்காக தேவைப்படக்கூடிய பொருட்கள். ஒரு சில குண்டூசிகள், காகிதங்களை இணைக்கும் ஊசிகள், இரும்பு ஆணிகள், சிறிய காகித துண்டுகள், அளவுகோல், அழிப்பான், நெகிழியால் ஆன உடைகளை தொங்கவிடும் உதவும் பொருள் பிளாஸ்டிக் கிளாத், ஹேங்கர். இவை அனைத்தையும் வாட் டு யூ அப்சர்வ், இதுலேருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா, இது எல்லாத்தையும் பிளேஸ் த மேக்னெட் நியர் பை த மெட்டீரியல்ஸ், காந்தத்திற்கு அருகிலே வைத்தால் என்ன நிகழப்போகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இவற்றிலே காந்தத்தால் கவரக்கூடிய பொருட்கள் எவை என லிஸ்ட் அவுட் விச் ஆஃப் திஸ் திங்ஸ் ஆர் அட்ராக்டட் பை த மேக்னெட், விச் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் நாட் அட்ராக்டட், டேபிளேட் யுவர் அப்சர்வேஷன்ஸ். நீங்கள் பார்த்ததை கண்டுணர்ந்ததை அட்டவணைப்படுத்துங்கள் என்பதுதான் இதிலே. Materials which are attracted by magnet are called magnetic material, and those material which are not attracted by the magnet are called as a non-magnetic material. There are a number of material can be attracted by the magnets. This can be magnetized to create the permanent magnets, and magnetic materials can be categorized by magnetically hard or magnetically soft materials. Magnetically soft materials are easily magnetized. Magnetically hard material also can be magnetized, but they require a strong magnetic field to be magnetized. It is because materials have a different atomic structure and they behave differentially. When they are placed in a magnetic field, based on their behavior in a magnetic field, they can be classified as below. காந்தத்தால் கவரப்படும் பொருள்களை காந்த பொருள்கள் என்றும், காந்தத்தால் கவரப்படாத பொருள்களை காந்தம் அல்லாத பொருள்கள் எனவும் நாம் அழைக்கிறோம். காந்தத்தால் கவரப்படும் எண்ணற்ற பொருள்கள் உள்ளன. இவற்றை காந்தமாக்கல் முறையிலே நிலையான காந்தங்களாக உருவாக்க முடியும். காந்த பொருள்களை வன்காந்த பொருள்கள் மற்றும் மென்காந்த பொருள்கள் என வகைப்படுத்தலாம். மென்காந்த பொருள்களை எளிதாக காந்தமாக்கலாம், வன்காந்த பொருள்களை காந்தமாக்க முடியலாம். ஆனால் அவற்றை காந்தமாக்க வலிமையான காந்தப்புலம் தேவைப்படுகிறது. ஏனெனில் ஒவ்வொரு பொருளும் வேறுபட்ட அணு அமைப்பு, டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர், அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை கொண்டுள்ளது. அவற்றை காந்தப்புலத்திலே வைக்கும் பொழுது அவை வெவ்வேறு விதமாக செயல்படுகின்றன. காந்தப்புலத்தில் வைக்கப்படும் பொழுது அவை வெளிப்படுத்தும் பண்புகளை அடிப்படையாக கொண்டு based on their behavior in a magnetic field they can be classified. Diamagnetic material டயாகாந்த பொருள்கள், paramagnetic material பேராகாந்த பொருள்கள், ferromagnetic material ஃபெர்ரோகாந்த பொருள்கள் என 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. முதலிலே diamagnetic material. Diamagnetic material have the following character. When suspended in an external uniform magnetic field, they will align themselves perpendicular to the direction of the magnetic field. சீரான காந்தப்புலத்தில் தொங்கவிடும் பொழுது அவை காந்தப்புலத்தின் திசைக்கு செங்குத்தாக நிற்கின்றன. They have a tendency to move away from the stronger part to the weaker part when suspended in a non-uniform magnetic field. சீரற்ற காந்தப்புலத்திலே தொங்கவிடும் பொழுது அவை வலிமை மிகு பகுதியிலிருந்து வலிமை குறைந்த பகுதியை நோக்கி செல்கிறது. They get magnetized in the direction opposite to the magnetic field. காந்தப்புலத்திற்கு எதிரான திசையிலே காந்தமாகின்றது. எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் diamagnetic substance are bismuth, copper, mercury, gold, water, alcohol, air and hydrogen. பிஸ்மத் தாமிரம், பாதரசம், தங்கம், ஆல்கஹால், காற்று மற்றும் ஹைட்ரஜன் ஆகியவை டயா பொருள்களுக்கு எடுத்துக்காட்டுகளாக கூறப்படுகிறது. Magnetic character of this substance is not affected by the external temperature. இவை பொருள்களுடைய காந்த பண்புகள் வெப்பத்தினால் மாற்றமடைவதில்லை. இவை அனைத்துமே டயாகாந்த பொருள்களுடைய
பண்புகள். அதற்கு அடுத்தபடியாக காண இருப்பது paramagnetic மெட்டீரியல். When suspended in an external uniform magnetic field, they will align themselves parallel to the direction. மேலே வந்து perpendicular, இங்கே parallel to the direction of the magnetic field. சீரான காந்தப்புலத்தில் தொங்கவிடும் பொழுது அவை காந்தப்புலத்தினுடைய திசைக்கு இணையாக நிற்கின்றன. They have a tendency to move from the weaker part to the stronger part when suspended in a non-uniform magnetic field. சீரற்ற காந்தப்புலத்திலே தொங்கவிடும் பொழுது வலிமை குறைந்த பகுதியிலிருந்து வலிமை மிகுந்த பகுதியை நோக்கி நகர்கின்றன. They get magnetized in the direction of the field. அவை காந்தப்புலத்தினுடைய திசையிலேயே காந்தமாகிறது. இவற்றிற்கு உதாரணமாக எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் த paramagnetic substances ஆர் அலுமினியம், பிளாட்டினம், குரோமியம், ஆக்சிஜன், மேங்கனீஸ், சொல்யூஷன் ஆஃப் சால்ட்ஸ், நிக்கல் அண்ட் அயான். அலுமினியம், பிளாட்டினம், குரோமியம், ஆக்சிஜன், மேங்கனீஸ் போன்ற உலோகங்களும் நிக்கல் மற்றும் இரும்பினுடைய உப்பு கரைசல்களும் பாராகாந்த பொருட்களுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். மேக்னெட்டிக் கேரக்டர் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் இஸ் அஃபெக்டட் பை தி எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர். இவ்வகை பொருட்களுடைய காந்த பண்புகள் வெப்பத்தால் மாற்றம் அடைகின்றன. ஆனால் டயகாந்த பொருட்கள் மாற்றம் அடைவது இல்லை. paramagnetic material should be affected. The magnetic character of these substances affected by the external temperature. வெப்பத்தினால் மாற்றம் அடைகின்றன. And then we see the ferromagnetic material. The characteristics of the ferromagnetic material, when suspended in an external uniform magnetic field, they will align themselves parallel to the direction of the magnetic field. சீரான காந்தப்புலத்திலே தொங்கவிடும் பொழுது அவை காந்தப்புலத்தினுடைய திசைக்கு இணையாக வந்து நிற்கின்றன. கிட்டத்தட்ட பேராகாந்தமும் ஃபெர்ரோகாந்தமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. It has a tendency to move quickly from the weaker part to the stronger part when suspended in a non-uniform magnetic field. சீரற்ற காந்தப்புலத்திலே தொங்கவிடும் பொழுது வலிமை குறைந்த பகுதியிலிருந்து வலிமை மிகுந்த பகுதியை நோக்கி விரைவாக நகர்கின்றன. அங்கே நகர்கின்றன, இங்கு விரைவாக நகர்கின்றன. அதுதான் வித்தியாசம். They get a strongly magnetized in the direction of the field. காந்தப்புலத்தின் திசையிலேயே வலிமையான காந்தமாகிறது. Example for ferromagnetic substance are iron, cobalt, nickel, steel and their alloys. இரும்பு, கோபால்ட், நிக்கல், எஃகு போன்ற உலோகங்களும் இவற்றினுடைய உலோக கலவைகளும் ஃபெர்ரோகாந்த பொருட்களுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். மேக்னெட்டிக் கேரக்டர் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் இஸ் அஃபெக்டட் பை தி எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர். இதுவும் வெப்பநிலையால் பாதிக்கக்கூடியது, மாற்றமடையக்கூடியது. மேலும் when they are heated they become a paramagnetic. மேலும் மேலும் வெப்பப்படுத்தும் பொழுது இந்த ஃபெர்ரோகாந்த பொருள்கள் பேராமேக்னெட்டிக் பொருளாக மாற்றமடைகிறது என்பது இதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி. மேலும் அறிந்து கொள்ள, the temperature at which the ferromagnetic material become paramagnetic is called as a Curie temperature. இந்த மாதிரி எந்த ஒரு பொருள் வெப்பநிலையில் ஃபெர்ரோகாந்த பொருள் பேராகாந்த பொருளாக மாற்றமடைகிறதோ அந்த வெப்பநிலைக்கு கியூரி வெப்பநிலை அப்படின்னு சொல்லி பேர். And then we see the artificial magnet. செயற்கையாக தயாரிக்கப்பட்ட காந்தங்கள். Artificial magnets are produced from the magnetic material. They are generally made by magnetizing iron or steel alloy electrically. These magnets are also produced by striking a magnetic material which magnetic or with other artificial magnet. Depending on their ability to retain the magnetic property, artificial magnetic are classified as a permanent magnet or temporary magnet. காந்த தன்மை கொண்ட பொருள்களை கொண்டு செயற்கை காந்தங்களை உருவாக்கப்படுகின்றன. பொதுவாக இரும்பு அல்லது எஃகு உலோக கலவைகள் மின்முறையிலே காந்தமாக்குவதன் மூலம் இவை தயாரிக்கப்படுகிறது. மேலும் மேக்னடைட் அல்லது செயற்கை காந்தங்களை காந்த பொருட்கள் மீது நகர்த்துவதன் மூலமும் இவ்வகை காந்தங்கள் உருவாக்கப்படுகின்றன. காந்த பண்புகளை தக்க வைத்துக் கொள்ளும் விதத்தினுடைய அடிப்படையிலே செயற்கை காந்தங்களை நிலையான அல்லது தற்காலிக காந்தமாக retain their magnetic property. Artificial magnet are classified as a permanent magnet or temporary magnet. செயற்கை காந்தங்கள் அல்லது தற்காலிக காந்தங்கள் என வகைப்படுத்தப்படுகிறது. At first we see the temporary magnet. Temporary magnet are produced with the help of the external magnet field. தற்காலிக காந்தங்கள் புறகாந்த புலத்தினுடைய உதவியிலேயே தயாரிக்கப்படுகிறது. They lost their magnetic property as soon as the external magnetic field removed. புறகாந்த புலம் நீக்கப்படும் பொழுது இவை வெகு விரைவிலே காந்த பண்புகளை இழக்கின்றது. They are made from soft iron.
Soft iron behaves as a magnet under the influence of the external magnetic field produced in a coil wire carrying a current. இவை வெகு விரைவிலே காந்த பண்புகளை இழக்கிறது. தற்காலிக காந்தங்கள் தேனிரும்பிலிருந்து சாஃப்ட் அயான் உருவாக்கப்படுகிறது. மின்னோட்டம் பாயும் கம்பிச்சுருளால் உருவாக்க புறகாந்தத்திலே வைக்கப்படும் பொழுது தேனிரும்பானது காந்தமாக செயல்படுகிறது. அதான் சொல்லியிருக்காங்க. But it loses the magnetic properties as soon as the current is stopped in the circuit. Magnets used in electric bells and cranes are the examples of the temporary magnet. இது காந்த பண்புகளை இழந்துவிடும் என்பது நமக்கு தெரியும். ஆனால் மின்சார மணி மற்றும் சுமை தூக்கி ஆகியவற்றிலே பயன்படுத்தப்படும் காந்தங்கள் தற்காலிக காந்தங்களுக்கு உதாரணமாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பின் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு செயல்பாடு, spread some steel pins on wooden board and bring the iron nail near them. As they are attracted, now make one of the magnetic poles of the bar magnet touch one end of the iron nail. Slide it along its length in one direction slowly till the other end is reached. Repeat the process 20 to 30 times as shown in the diagram. The magnet has been moved in the one direction only. Avoid the sweeping the magnetic back to the fourth. Now bring the iron nail near the steel pins. What do you notice? The steel pin stick to the iron nail because nail has become a temporary magnet. இது நம்ம அடிக்கடி தெரிஞ்ச விஷயந்தான். இதை நம்ம பார்த்துருக்கோம். ஒரு மரப்பலகையின் மீது குண்டூசிகளை பரப்பி வைத்து அவற்றின் அடியே ஒரு இரும்பு ஆணியை கொண்டு செல்லவும் அவற்றை கவரப்படுகின்றனவா என்று பார்த்தோமானால் சட்டகாந்தத்தினுடைய ஒரு முனையினால் ஆணியினுடைய ஒரு முனையை தொடவும் மெதுவாக ஆணியின் மீது காந்தத்தினை ஒரே திசையில் மறுமுனை வரை நகர்த்தவும். படத்திலே காட்டியிருக்கிறவாறு 20 to 30 முறை நகர்த்தினாக்கா ஆணியின் மீது முன்னும் பின்னும் நகர்த்தாமல் ஒரே திசையிலே நகர்த்த வேண்டும். இப்போது குண்டூசிக்கு அருகிலே இரும்பு ஆணியினை கொண்டு செல்ல போனால் என்ன நடக்கும்னா, ஆணி தற்காலிகமாக காந்தமாக மாறுவதால் குண்டூசிகள் ஆணியின் மீது ஒட்டி கொள்வதை நாம் காணலாம். இது எலக்ட்ரானிக் கடையில் நம்ம இதை பார்க்குறோம். நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயந்தான். அடுத்தது, do you know magnetization is a process in which a substance is made a permanent or temporary magnet by exposing to in an external magnetic field. This is one of the method to produce an artificial magnet. புறகாந்த புலத்திலே ஒரு பொருளினை வைத்து அதனை நிலையான அல்லது தற்காலிக காந்தமாக உருவாக்கும் முறையே காந்தமாக்கல் முறை எனப்படும். இது செயற்கை காந்தங்களை உருவாக்கும் முறைகளிலே ஒன்றாகும். Then we see the permanent magnet, நிலையான காந்தங்கள். Permanent magnets are artificial magnet that retain the magnetic property even in the absence of external magnetic field. This magnet is produced from the substance like hardened steel and some alloy. The most commonly used permanent magnets are made of alnico, an alloy of aluminium, nickel and cobalt. Magnets used in refrigerator, speakers, fridge and magnetic compass are some familiar example of a permanent magnet. Neodymium magnet are the strongest and the most powerful magnet of the earth. புறகாந்தப்புலம் இல்லாத போதும் தொடர்ந்து காந்த பண்புகளை தக்க வைத்துக் கொள்ளும் செயற்கை காந்தங்களே நிலையான காந்தங்கள் என அழைக்கப்படுகிறது. கனமான எஃகு மற்றும் சில உலோக கலவைகளை கொண்டு இவ்வகை காந்தங்கள் உருவாக்கப்படுகின்றன. பொதுவாக பயன்படும் நிலைத்த காந்தங்கள் நிலைக்காந்தங்கள் அல்னிக்கோ, அதாவது அலுமினியம், நிக்கல் மற்றும் கோபால்ட் ஆகிய உலோக கலவைகள் என அவற்றை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. குளிர்பதனி, ஒளிபெருக்கி மற்றும் காந்த ஊசி ஆகியவற்றில் பயன்படுத்தப்படும் காந்தங்கள் நிலையான காந்தங்களுக்கு சில எடுத்துக்காட்டுகளாகும். நியோடிமியம் காந்தங்களே பூமியிலே காணப்படும் வலிமையாக திறன் மிகுந்த காந்தங்கள் என அழைக்கப்படுகிறது. And then more to know, Alnico cow magnet is used to attract sharp iron wire and other iron object that may be ingested by animals while grazing, thereby causing damage to their digestive tract. கால்நடைகள் புல்மேயும் பொழுது கூர்மையான இரும்பு கம்பி மற்றும் பிற இரும்பு பொருள்களை உண்பதால் செரிமான பகுதி காயமடைகிறது. அல்னிக்கோ எனப்படும் பசுங்காந்தங்கள்
இத்தகைய பொருள்களை கவர்ந்து இழுத்து கால்நடைகளை பாதுகாக்கிறது. இது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமும் கூட. The magnetic properties of the magnet will be removed from the following ways, placing the magnet ideal for a long time. ஒரு காந்தத்தினுடைய நீண்ட காலம் பயன்படுத்தாமல் வைத்திருத்தல். Continuous hammering of the magnetic substances. உயரமான இடத்திலிருந்து காந்தத்தினை கீழே விழச் செய்தல். Dropping the magnet from height, அதாவது காந்த பொருளை தொடர்ந்து அடித்தல், உயரமான இடத்திலிருந்து காந்தத்தினை கீழே விழச் செய்தல். Heating the magnet to the higher temperature, ஒரு காந்தத்தை அதிக வெப்பநிலைக்கு உட்படுத்துதல். Passing a variable current in a coil that enclose the magnet, காந்தத்தை சுற்றியுள்ள கம்பிச்சுருளிலே வேறுபட்ட மின்னோட்டத்தை பாயச் செய்தல். Then we see the improper storage of magnet, காந்தத்தை முறையாக பராமரிக்காமல் இருத்தல். இவை அனைத்தும் காந்தத்தினுடைய காந்த பண்புகளை நீக்கக்கூடிய வழிமுறைகள். Then earth magnetism, புவிகாந்தம். Earth has been assumed or imaged by the scientist as a huge magnetic dipole. However, the position of the earth magnet pole is not well defined in the earth. The south pole of the imaginary magnet inside the earth is located near the geographic north pole, and the north pole of the earth magnet is located near the geographic south pole. The line joining these magnet poles is called as a magnetic axis. புவியானது மிகப்பெரிய இருமுனைகளை உடைய காந்தமாக அறிவியல் அறிஞர்களால் கருதப்படுகிறது. இருந்தபோதிலும் புவிகாந்த முனையினுடைய நிலைகளை தெளிவாக வரையறுக்க அவர்களால் இயலவில்லை, செய்ய முடியல அவங்களால கரெக்டாக. புவியினுடைய உட்பகுதியிலே உள்ள கற்பனையான காந்தத்தின் தென்முனையானது புவியின் வடமுனைக்கு அருகிலும், வடமுனையானது புவியியல் தென்முனைக்கு அருகிலும் அமைந்துள்ளது. இந்த காந்த துருவங்களை இணைக்கும் நேர்கோடானது காந்த அச்சு என அழைக்கப்படுகிறது. Poles is called as a magnetic axis. The magnetic axis intersects the geographic north pole at a point called as a north geomagnetic pole of the northern magnetic pole. It intersects the geographic south pole, அதாவது பூமியின் உள்ளக பகுதியிலே உருகிய நிலையில் உள்ள உலோகப் பொருளின் காரணமாகவே இது நடைபெறுகிறது என்பது நமக்கு தெரியும். காந்தத்தின் அச்சானது புவியினுடைய வடமுனையை சந்திக்கும் புள்ளியானது வடபுவி காந்த முனை அல்லது காந்த வடமுனை என அழைக்கப்படுகிறது. காந்தத்தினுடைய அடுத்த புள்ளி a point called southern geometric pole, geomagnetic pole or southern magnetic pole என அழைக்கப்படுகிறது. The magnetic axis of the geographical axis of rotation do not coincide with each other. The magnetic axis of earth is inclined at an angle of about 10 degree to 15 degree with the geographical axis. இந்த புள்ளியானது தென்காந்த புவிமுனை அல்லது காந்த தென்முனை என்று அழைக்கப்படுகிறது. காந்த அச்சு மற்றும் புவியினுடைய அச்சு ஒன்றுக்கொன்று இணையாக இருப்பது இல்லை. காந்த அச்சானது புவியின் அச்சிற்கு 10 முதல் 15 டிகிரி வரை சாய்வாக அமைந்துள்ளது என்பது இதிலிருந்து தெளிவாகிறது. A point is called as a geomagnetic pole. இதை நாம் இப்போ சொல்லிட்டோம். அதனுடைய படங்கள் இங்கு நமக்கு தெளிவாக கொடுத்துருக்கு. எப்படி ஆக்சிஸ் வருது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. The exact cause of the Earth's magnetism is not known even today. இன்றளவிலும் புவிகாந்த பண்பின் காரணத்திற்காக மிகச் சரியாக அறிந்து கொள்ள முடியவில்லை. இருப்பினும், however, some important factors which may cause the Earth's magnetism as follows. Masses of magnetic substance in the Earth, புவியில் உள்ள காந்த பொருள்களுடைய நிறை. Radiation from the sun, சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுக்கள். Action of the moon, நிலவினுடைய செயல்திறன். However, it is believed that the earth magnetic field is due to the molten charged metallic fluid inside the earth's surface with the core of radius about 3500 km compared to the earth radius of 6400 km. பூமியினுடைய உள்ளக பகுதியிலே உருகிய நிலையிலே உள்ள உலோகப் பொருட்கள் காரணமாகவே புவிகாந்த புலம் உருவதாக நம்பப்படுகிறது. இதனுடைய உருகு பொருள் 6400 கிலோமீட்டர் ஆரம் கொண்ட
புவியினுடைய மையத்தில் அமைந்துள்ளது. 3500 கிலோமீட்டர் ஆரம் கொண்ட உட்கருவிலே காணப்படுகிறது என்பது இதற்குண்டான சரியான படங்கள் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்குண்டான விளக்கமும் கொடுக்கப்பட்டுள்ளது. Then pigeons have a extraordinary navigational abilities. It enables them to find their way back home. Even if you take them to a place where they have never been before, the presence of magnetic in their beaks enables them to sense the magnetic field of the earth. Such a magnetic sense is called magnetoreception. புறாக்கள் அசாதாரணமாக நீண்ட தூரம் பயணித்து திரும்பும் திறன் கொண்டுள்ளன. இதுவரை சென்றிராத பகுதிகளிலே கொண்டு சென்று விட்டாலும் அவை தங்களது இருப்பிடத்திற்கு வரக்கூடிய புவியினுடைய காந்தப்புலத்தினை அறிந்திடும். மேக்னடைட் என்னும் காந்த பொருள் அவற்றின் அலகுகளில் இருப்பதால் புவியினுடைய காந்தப்புலத்தை அறியும் ஆற்றல் அவை பெற்றுள்ளன. அத்தகைய காந்த உணர்வு மேக்னட்டோ ரிசப்ஷன் காந்த ஏற்கும் பண்பு என அழைக்கப்படுகிறது. எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு புவிகாந்த புலம். A freely suspended magnetic needle at a point on the earth comes to rest approximately along the geographical north-south direction. This shows that the earth behaves like a huge magnetic dipole with its magnetic poles located near its geographical poles. The north pole of a magnetic needle approximately points towards the geographic north, NG. புவியிலே ஒரு புள்ளியிலே தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்த ஊசியானது புவியினுடைய வட தென் திசையிலே தோராயமாக வந்து நிற்கும். பூமியானது மிகப்பெரிய காந்த இருமுனையாக செயல்படுகிறது என்பதையும் அதன் காந்த முனைகள் புவியியல் துருவங்களுக்கு அருகிலே உள்ளன என்பதையும் இது காட்டுகிறது. ஒரு காந்த ஊசியினுடைய வடமுனை தோராயமாக புவியியல் வடமுனையை நோக்கி நிற்கிறது. எனவே அந்த காந்த ஊசியினுடைய வடமுனை புவியினுடைய தென்முனையால் கவரப்படும். இது புவியினுடைய வடமுனைக்கு அருகிலே அமைந்திருக்கும். அதே போல காந்த ஊசியின் தென்முனை புவியின் வடமுனையால் கவரப்படும். இது புவியினுடைய தென்முனையில் அமைந்திருக்கும். மாறி மாறி இருக்கும் என்பதுதான் இது. இவ்வாறு இருக்கக்கூடிய காந்த புற வலிமைகள் எண்மதிப்பானது புவிப்பரப்பின் மீது 25 முதல் 65 மைக்ரோ டெஸ்லா வரை இருக்கும் என்பதுதான் இதனுடைய விரிவாக்கம். ஆல்சோ த மேக்னெட்டிக் சவுத் போல் ஆஃப் த நீடில் இஸ் அட்ராக்டட் பை த மேக்னெட்டிக் நார்த் போல் ஆஃப் த எர்த் which is located at the geographic south. The magnitude of the magnetic field strength at the earth surface ranges 25 to 65 micro tesla என்பதுதான் இதனுடைய அளவீடு. தென் யூசஸ் ஆஃப் மேக்னெட்ஸ் காந்தத்தினுடைய பயன்கள் என்ன என்று பார்ப்பதற்கு முன்னதாக மோர் டு நோ எர்த் மேக்னெட் 20 times மோர் பவர்ஃபுல் தேன் த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் சொல்கிறாங்க. குளிர்பதனையிலே பயன்படுத்தக்கூடிய காந்தத்தை விட புவிகாந்தமானது 20 மடங்கு அதிக திறன் கொண்டதாகும். யூசஸ் ஆஃப் மேக்னெட்ஸ் காந்தத்தினுடைய பயன்கள். we come into contact with magnets often in our daily life. They are used in the wide range of devices. Some of the uses of magnets are given below. In an ancient time, the magnet in the form of the direction stone were used to seamen to find the direction during the voyage. முற்காலத்திலே கடலிலே பயணம் செய்வோரால் திசையினை அறிவதற்காக திசை காட்டும் கல்லாக காந்தம் பயன்படுத்தப்பட்டது. Nowadays, magnets are used to generate the electricity in dynamos. தற்காலத்திலே டைனமோக்கள் மூலம் மின்சாரத்தை தயாரிப்பதற்கு காந்தங்கள் பயன்படுத்தப்படுகிறது. Electromagnets are used in our day-to-day life. மின்காந்தங்கள் பல்வேறு வகைகளில் நமது அன்றாட வாழ்விலே பயன்படுத்தப்படுகிறது. They are used to electric bells and electric motors. மின்சார மணிகளிலும் மின் மோட்டார்களிலும் மின்காந்தங்கள் பயன்படுத்தப்படுகிறது. They are used in loudspeaker and microphones. ஒலிபெருக்கியிலும் நுண்பேசிகளிலும் மைக்ரோஃபோன்ஸில் பயன்படுத்தப்படுகிறது. An extremely powerful electromagnet is used in the fast moving maglev train and remain floating above the tracks. அதிவேகமாக மெக்லிவ் தொடர்வண்டியானது மிகவும் திறன்மிக்க மின்காந்தங்களை பயன்படுத்தி தண்டவாளங்களுக்கு மேலே உயர்த்தி இயக்க பயன்படுத்தப்படுகிறது. Magnets are used in the computer in its storing device such as a hard disk. கணினியிலே பயன்படுத்தக்கூடிய ஸ்டோரிங் டிவைஸில்
பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது மெக்லிவ் ட்ரெயினை பற்றி சொல்லணும். மெக்லிவ் ட்ரெயின் இஸ் த மேக்னெட்டிக் லீவியேஷன் ட்ரெயின் சொல்லி பேர். ஹேஸ் நோ வீல்ஸ், இட் ஃப்ளோட்ஸ் above its track due to strong magnet force applied by the computer controlled electromagnets. மெக்லிவ் தொடர் வண்டிங்கிறது பார்த்திங்கன்னா சக்கரங்கள் இருக்காது, ஆனால் கணினி மூலம் கட்டுப்படுத்தப்படும் மின்காந்தங்கள் மூலம் வலிமையாக காந்த விசையானது கொடுக்கப்படுவதால் தண்டவாளங்களுக்கு மேலே இது மிதந்து செல்லும். உலகிலேயே மிக வேகமான தொடர்வண்டி இது. தோராயமாக 500 km/h வேகத்தில் செல்லக்கூடியது. அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த ட்ரெயினுக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு மேக்னெட் பயன்படுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக do you know the strip on the back of the credit card, debit card in a magnetic strips often called as a mag strips. The mag strips is made up of tiny ion-based magnetic particles in a thin plastic film. Each particle is very tiny bar magnet about 20 millionth of the inch long. கடன் அட்டை, பற்று அட்டை பின்புறத்திலே ஒரு காந்த வரிப்பட்டை. இது பெரும்பாலுமே மாஸ்க் ட்ரைப் என அழைக்கப்படுகிறது. மாஸ்க் ட்ரைப் என்பது இரும்பிலிருந்து பெறப்பட்ட காந்த துகளாலான மெல்லிய நெகிழி படலம். ஒவ்வொரு துகளும் ஒரு அங்குல நீளத்திலே 200 மில்லியனிலே ஒரு பங்கு கொண்ட சிறிய சட்ட காந்தங்களாக தயாரிக்கப்பட்டுள்ளது. இதை நம்ம டே டு டே லைஃப்பில் நாம் இதை பார்த்துட்டு தான் இருக்கோம். இன் பேங்க்ஸ் த மேக்னெட்ஸ் எனேபிள் டு கம்ப்யூட்டர் டு ரீட் த MICR நம்பர். வங்கி காசோலைகள் மீது அச்சடிக்கப்பட்ட MICR எண்களை அறிந்து கொள்வதற்கு கணினியிலே பொருத்தப்பட்டுள்ள காந்தங்கள் பயன்படுத்தப்படுகிறது. The tip of the screwdriver and made slightly magnetic so that the screw remain attached to the tip. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். காந்த பொருளோடு கலந்திருக்கக்கூடிய காந்தம் அல்லாத கழிவுப் பொருட்களை பிரித்தெடுப்பதற்கு தொழிற்சாலைகளிலே காந்த கடத்தப்பட்டைகள் கன்வேயிங் பெல்ட்ஸ் பயன்படுத்தப்படுகிறது. திருகு ஆணிகளில் முனைகளிலே சிறிய அளவிலான காந்தம் பொருத்தப்பட்டு இருக்கும். இது திருகுகளை பிடிக்க உதவுகிறது. At hospital, MRI, magnetic resonance imaging, is used to scan the specified internal organs and extremely from the electromagnet is used in it. மருத்துவமனைகளில் காந்த ஒத்ததிர்வு நிழலுறு அப்படின்னு சொல்லி பேர். மேக்னெட் ரெசனன்ஸ் இமேஜிங் மூலம் குறிப்பிட்டுள்ள உள்ளிருப்பினை ஸ்கேன் செய்ய பயன்படுத்தப்படுகிறது. இதில் வலிமையான மின்காந்தங்கள் பயன்படுத்தப்படுகிறது என்கின்ற காந்தத்தினுடைய பயன்களோடு பாடம் 7 யூனிட் 7 magnetism it will be completed. Then we will see the next video. Until then, thank you so much. Goodbye.